அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் ஒரு மனதை கிழக்கும் நிகழ்வை பற்றி சிந்திக்கலாம். தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டம் சின்னசேமூர் என்ற சிறிய கிராமத்தைச் சேர்ந்த 2ஆம் வகுப்பு மாணவன் முகமது யாசின். பள்ளிக்கு போகும் வழியில் சாலையோரத்தில் ஒரு பை கிடைக்கிறது. திறந்து பார்த்தபோது 50,000 ரூபாய் பணம். ₹1 கூட எடுத்துக்கொள்ளாமல் அவர் உடனே ஆசிரியரிடம் ஓடிச் சென்றார். ஆசிரியர் வழியாக அது முதல்வரிடம், பின்னர் காவல் நிலையத்திற்கும் சென்றது. எஸ்பி சக்திகணேசன் அவர்கள் இந்த சிறுவனின் நேர்மையை பார்த்து அதிர்ந்து போனார். அவரை பாராட்ட பணம் கொடுத்த போதும் யாசின் அதனை மறுத்துவிட்டார். கடைசியில் கட்டாயமாக புதிய யூனிஃபார்மும் ஜப்பாக்களும் கொடுத்தனர். யாசினின் தந்தை ஒரு கூலி தொழிலாளி, தினசரி சம்பளம் ₹300, ₹500 மட்டுமே. இந்த வறுமையிலும் நேர்மைக்கு நாமூன்று காட்டிய சிறுவன். இது இஸ்லாமியத்தின் முக்கியமான கற்றலை நமக்கு நினைவூட்டுகிறது. நபி முஹம்மது அல்-அமீன் என அழைக்கப்பட்டார். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார், ஓ விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், சத்தியவான்களுடன் இருங்கள். நேர்மை என்பது வார்த்தையிலும் செயலிலும் இருக்க வேண்டும். யாசின் செய்ததும் அதுதான். இஸ்லாமில் களவு கொள்ளாமை மிகவும் முக்கியம். நபிகள் நாயகம் கூறினார், ஒரு முஸ்லிம் மற்றவரின் பொருளை கண்டால் அதை அவனுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும். மற்றொரு ஹதீஸில் கூறப்படுகிறது, நஷ்டமான பொருளை கண்டால் உரிமையாளர் வரும் வரை அதை பாதுகாக்கவும், அவரே வராவிட்டால் அதை நன்கொடை செய்யவும். யாசின் ₹1 கூட எடுத்துக்கொள்ளாமல் அதை ஒப்படைத்தது இக்கற்றலின் உன்னத உதாரணம். இன்று பணத்துக்காக மக்கள் துரோகம் கூட செய்கிறார்கள். ஆனால் யாசினின் செயல் இஸ்லாம் களவை எதிர்க்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. குர்ஆனில் கூறப்படுகிறது, களவாளிகளுக்கு தண்டனை உண்டு. நேர்மையின் பலன் என்ன? அல்லாஹ் கூறுகிறார், நேர்மையான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளது. யாசின் போன்றவர்கள் அல்லாஹ்வின் அன்பை அடைவார்கள். நபி கூறினார், நேர்மை சாந்திக்கும் களவு சந்தேகத்துக்கும் வழிகாட்டும். இது நம் வாழ்க்கைக்கு பாடமாக இருக்கட்டும். நாம் யாசினை போல நேர்மையாக வாழட்டும். ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.